மதியமாக ஒரு களி உருண்டை செஞ்சு கொடுத்தீங்க. அதுக்கு ஒரு நல்ல காரசாரமான ஒரு குழம்பு செய்ய சொன்னால் செய்யலை. காரசாரமாக உங்களுக்குன்னு செய்யலை. பிரியாவுக்கு முருங்கைக்கீரை கடைஞ்சிட்டு களி செஞ்சு கொடுக்கலாம் தான் நான் வந்து முருங்கைக்கீரை. அது கரெக்டு. சரி, பிரியாவுக்கு முருங்கைக்கீரையில் செஞ்சீங்கன்னா அப்போ எனக்கு ஏதாவது காரசாரமாக செய்யணுமா இல்லையா? ஏன்னா முருங்கைக்கீரை எவ்வளோ சத்தானது, அதனால் எல்லாருமே சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு தான் முருங்கைக்கீரை கடைஞ்சிங்க. ஆனால் முருங்கைக்கீரை செஞ்சதுனால அப்பா ஓரளவுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாரு, இவன் சாப்பிடவே இல்லை. போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எனக்கு களிக்கு சிக்கன் குழம்பு செஞ்சால் மட்டும் தான் நான் களி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன பண்ண முடியும்? நான் களி சுட சுட செஞ்சாச்சு. உருண்டை இருக்கு, சுட சுட செஞ்சாச்சா? இப்போ ஆறி போச்சு. ஆறிட்டு இருக்கோம். அதனால தான் நான் கேட்டேன், சூடாக ஒரு குழம்பு செய்வோம், தண்ணி குழம்பு செய்வோம் அப்படின்னேன். சரி, எனக்கும் நானும் சொல்லியிருக்கிறேன், இட்லிக்கு களிக்கெல்லாம் வந்து சிக்கன் குழம்பு தாங்க ரொம்ப நல்லா வலிக்கு. அதனால் சரி வேணான்னு ஏன் சொல்கிறது, நம்மளும் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால வாங்கின்னு வந்தாச்சு. 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான மசாலா தான் நான் இப்போ எல்லாம் சேர்க்க போகிறேன். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம வீட்டில் வந்து இந்த சிக்கன் மட்டன் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மசாலாலாம் போட்டால் அவ்வளோ பிடிக்காதுங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோவுக்கு சின்னதாக ஒரே ஒரு பாதி தான் வந்து அன்னாச்சிப்பூ, ஒரு துண்டு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு 4. இப்போ வந்து இதுக்கு சிக்கன் மட்டனுக்கெல்லாம் வந்து கடுகு அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதனால் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி 1, 2 அரைச்சி எடுத்துக்கிட்டால் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம தேங்காய் மசாலா எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. அதனால் வந்து நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். ஒன்றும் அதிகமாக. ஆமாம், 1, 2. அது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இது வந்து நம்ம வந்து பொன் வறுவலாக வறுத்துக்கலாமாம்மா இல்லை எப்படி? இல்லை, நல்லா வதங்கணும். நான்வெஜ்னாவே நல்லா வதங்கணும், அவ்வளோதான் ரூல். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அம்மா, இன்னொரு விஷயம், நேற்று உங்கள் பிறந்த நாள், அதாவது நாளைக்கு வீடியோ போடுவோம்னா அவங்க 2 நாள் முன்னாடி கடைசியாக போட்ட வீடியோவில் பிறந்த நாள் நிறைய விஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் விஷ் பண்ணி, எக்கச்சக்கமான பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு ரிட்டன் விஷ் பண்ணிடுங்க நீங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எல்லாருக்கும் ஒரு விஷ் பண்ணுறதில்ல, நன்றி சொல்லணும். வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து கமெண்ட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்காக வந்து ரிப்ளை பண்ணுறத விட நம்ம நேரடியாக உங்ககிட்ட பேசிடலான்றதுனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் நேராகவே பதில் சொல்லிவிடுவேன். அதே மாதிரி நன்றி தெரிவிச்சிடுவேன். ஏன் பிறந்த நாளுக்கு ரொம்ப பேர் விஷ் பண்ணிங்க, நல்லா இருக்கணும் அம்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் ஒரு நன்றிங்க. ஓகே, பெரிய நன்றி. ஆமாம், பெரிய கும்பிடு மாதிரி இருக்கு பண்ணி சொல்லுவேன். ஆமாம். வெங்காயம் எப்படியும் ஒரு 3-4 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். சரிங்கம்மா. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரே ஒரு தக்காளி வந்து அதிகமாக தக்காளி சாப்பிட்டா புளிப்பாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன். ஆமாம். இப்போ வந்து இந்த சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா வதங்கினங்க. ஏன்னா வதங்குச்சுன்னா இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா விடும் சிக்கன்லேருந்து. அந்த தண்ணியெல்லாம் இழுக்கணும் மறுபடியும். அப்போ தான் வந்து சிக்கனோட அந்த ஸ்மெல்லாம் இருக்காது, கவுச்சி வாசனை. நம்ம அதை வதங்கும் போது அந்த தண்ணியோட மசாலாலாம் போட்டால் அந்த சிக்கனோட வாசனை வரும். அதனால தான் அந்த தண்ணி விழும். அது நல்லா வதங்கி நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலாவே சேர்க்கணும். அது வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதங்கி. ஆமாம், நல்லா வதங்கட்டும். நம்ம வதங்கிடுச்சாம்மா? நல்லா வதங்கிடுச்சு பாரு. வதங்கிட்டு எண்ணெய் வருதா, தண்ணியெலாம் நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டேங்க. நான் சிக்கனில் அந்த வெங்காயம் வதக்கும் போதே போட்டுக்கணும். இப்போ பரவாயில்ல, இது கூட போட்டு மசாலா கூட சேர்த்து நல்லா சமாளிஃபிகேஷன். இல்லை, நானும் இப்போ தான் பார்க்குறேன். அங்கே என்ன ஒரு பாக்ஸ் இருக்குதே, அந்த பாக்ஸை கையில் எடுக்கு. கடைசியில் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டுமே. இஞ்சி அதான் ஏதோ ஒன்று குறையுதுன்னு மட்டும் நினச்சேன்டா நான். 1/2 கிலோக்கு வந்து நல்லா ஃபுல்லாக 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தான் சேர்த்துருக்கோம் நம்ம. அந்த பச்சை வாசனையும் போனால இந்த மசாலாலாம் சேர்த்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்டா, போதும்டா. வெறும் மிளகாத்தூள், காரம், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ பாரு, அப்பயே போட்டுருந்தோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சிக்கனோட சேர்ந்து வதங்கிருக்கும். இப்போ மறுபடியும் அதுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து டைம் எடுக்குது. சரி, வதங்கட்ட பரவாயில்ல. மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம பரட்டி எடுத்துட்டா இது வறுவல். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனா குழம்பு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா களிக்கு தொட்டு சாப்பிட்ணும்ல, அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை இறக்கி இந்த பக்கம் வச்சுட்டு
அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. ஏன்னா களி வந்து மதியம் சாப்பிட்டார் அவர். அந்த சாப்பாட்டுக்கு வந்து வெறும் வெங்காயம் தக்காளி வரமிளகா போட்டு நம்ம தாளித்து கலந்து கொடுத்துட்டா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவார். அதுன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, தண்ணி சேர்த்தாச்சு. குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் மசாலா வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான்லாம் போட மாட்டேன். எங்கள் பையன் சிக்கன் மசாலா போடுமானதுனால நான் போட போகிறேன். அது ஒரு டைம் நீங்கள் எண்ணெயோட கறியில் போட்டு வதக்கும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் இறக்கும் போது கொஞ்சம் போட்டுட்டு கொதிக்க வச்சு இறக்கணும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு டைம் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் சாதத்துக்கு பெரிய கடை வச்சிட்டேன். அதுதான் பாருங்க, நிறைய குழம்புக்கு குட்டி கடை வச்சுருக்காங்க. எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய். கொஞ்சம் சாப்பாடு தான். ஆமாம், அதனால் அதிகமாக வேணாம். அந்த பக்கம் பயங்கரமாக கொதிக்குதுமா சிக்கன். இது டக்கு டக்குன்னு வதக்கி அப்படியே மிக்ஸ் பண்ணுறது தான். நம்ம இன்ஸ்டன்ட் ரொம்ப ஈஸி தான். தாளிச்ச சாதம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இந்த சாதத்துக்கு வந்து பூண்டு வந்து நிறையா சேர்த்துக்கணும். நான் ஒரு 10 பல்லு பூண்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா வறுந்து வரட்டும். இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஒரு 2 வரமிளகா அவ்வளோதான், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகா தான் காரம் அந்த சாப்பாட்டுக்கு. ஆமாம், இதுக்கு மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. மஞ்சள் தூள் சேர்க்கணுங்களா? மஞ்சள் தூள் லைட்டாக சேர்ப்பேன். அதுவும் சேர்க்காமையே செய்யலாம். அப்பாலாம் அது போட மாட்டார். இது கூடவே பேசாமல் தக்காளியெல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா ஒரு தக்காளி போடுவோண்டா. அப்படியா? தக்காளி போடலன்னா அது எப்படி? தக்காளி சாதம் மாதிரி தான், குக்கரில் வைக்கிறோம். இது அப்படியே சாதம் வெடிச்சிட்டு பண்ணுறோம், அவ்வளோதான். பூண்டு பருப்பு எல்லாம் வதங்கிடுச்சு. பொண்ணூரில். ஆமாம், ஒரு 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கருவேப்பிலை. இது வந்து லைட்டாக வதங்கணுங்களா? இல்லை, நல்லா தான் வதங்கணும். அதுக்குள்ளே வந்து நம்ம 2 தக்காளி. ஏன்னா சாப்பாடு இவ்வளோ தான், ஒருத்தருக்காக தான் நம்ம இப்போ செய்கிறது. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் வந்து 2 தக்காளி எடுத்து வச்சல. அப்பா வந்து 1 தக்காளி போதும் அப்படின்ட்டாரு. ரொம்ப புளிப்பாக இருக்கும், வேணாம் அப்படின்னாரு. ஆனால் இந்த தக்காளி புளிப்பு இல்லை, இருந்தாலும் அவர் புளிப்பாக இருக்கும் அப்படின்ட்டாரு. சரி, இப்போ வந்து நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். எங்கள் தக்காளி வதங்கி வந்ததுன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஒரு பக்கம் கொதிச்சு குழம்பு நமக்கு தேவையானது மாதிரி வந்துச்சுமா. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்களா? ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் அவ்வளோதான். நீ சொன்னதுனால நான் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா சேர்த்து பார்ப்போம். இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆமாம், கொஞ்சம் அப்பாவுக்கும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ சாதத்தை வந்து போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் உடச்சி போட்டுக்கலாம். அதில் இருக்க ஃபுல் சாப்பாடும் கரெக்டாக இருக்குங்களாம்மா? சரியாக போயிடும். சாதம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வு குறைச்சி வச்சுட்டு அப்படியே கலந்து கொடுக்கலாம். அப்போ தான் அந்த காரம் உப்பெல்லாம் அந்த சாதத்தோடு மிக்ஸ் ஆகி வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பும் ரெடி. இந்த அளவுக்கு இருந்தால் தான் களி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மீதி இருந்தால் தோசைக்கு கூட ஆகும். ஆமாம், அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு நல்லா ரெடி ஆகிடுச்சுமா பார்க்க. ஒரு எமர்ஜென்சிக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி சாதம் சூடாக வெடித்து நம்ம தக்காளி சாதம் குக்கரில் தாளிக்கிறதோட இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வதக்கிட்டு சாதம் போட்டு நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சுன்னா கெட்டு போகாது, மதியம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அப்பா கொடுத்துடலாமா? கொடுத்துட்டு நம்மளாம் களி சாப்பிட்லாம். அவ்வளோதாம்மா. மிளகாலாம் சாப்பிட்டு வரப்பா. அப்பாவுக்கு சாதம் ரெடி, பையனுக்கு சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி களிக்கு வந்து சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ களி சூடாக இருக்கோ இல்லையோ, அந்த குழம்பு சூடாக இருக்கிறதுனால இங்கேருந்து பார்க்க 2மே சூடாக இருக்க மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு உருண்டை களினாலும் ஈஸியாக இறங்கிடும் நான்வெஜ் குழம்பு. ஆனால் சிக்கன் குழம்புலலாம் என் பையன் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இந்த சாதத்தை தான் ஆளு கொஞ்சம் இப்போ சாப்பிட்ருப்பாங்க. நான் மட்டும் தான் களி சாப்பிட்டுக்கணும். கீரை குழம்பு இல்லைனா அந்த பருப்பு குழம்பு மாதிரி ஒன்று செய்வீங்க, வத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அது பிரியாக்காக நான் முருங்கைக்கீரை செஞ்சேன், ஆனால் இவங்களுக்கு செட் ஆகலை. சரி, ஓகே, இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாதம் மீதி ஆச்சுன்னா நைட்டு குழம்பு இல்லைன்னு சொல்லிட்டு கவலை வேணாம். இந்த மாதிரி டக்குன்னு ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து விட்டால் சாதமும் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.